Good evening. Third year become A section and B section. ஸோ மார்னிங் வந்து ஒரு கிளாஸஸ் பார்த்தோம். அதாவது வந்து டிஎன்பி பேங்க் லிமிடெட் ப்ரிப்பேர் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் அண்ட் பேங்கிங் ஷெட்யூல்ஸ் 13, 14, 15, 16. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஏண்ட் அப்படின்றது ஷெட்யூல் நம்பர் 13, ஷெட்யூல் நம்பர் 14 வந்து அதர் இன்கம், ஷெட்யூல் 15 வந்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட், ஷெட்யூல் 16 வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். அதை எடுத்து ப்ரொவிஷன்ஸ் பேட் டெப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் இப்போ அந்த சம்மை வச்சு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி அப்ரோப்ரியேஷன்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணோம். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஏண்ட் அப்படின்னு சொல்லி ஷெட்யூல் நம்பர் 13ல், அதாவது நல்ல கவனிச்சிங்க, ஷெட்யூல் நம்பர் 13. ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் ஏண்ட் ஸோ இன்ட்ரெஸ்ட் ஏண்ட் அப்படின்றது இதில் என்னென்ன கண்டென்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேஷ் கிரெடிட், அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட், அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், அடுத்து டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட். ஸோ இதோட மொத்த டோட்டல். ஸோ இதெல்லாம் வந்து தட் இஸ் கால்டு த இன்ட்ரெஸ்ட் ஏண்ட் ஷெட்யூல் நம்பர் 13 அப்படின்ற ஒரு கான்செப்ட். நல்லா நான் வச்சுங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஏண்டில் என்னென்ன ஐட்டங்கள் வரக்கூடியது அப்படின்ற கான்செப்ட் நான் வச்சுங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேஷ் கிரெடிட், இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட், டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட். ஸோ இந்த 4 கான்செப்டில் ஏதாவது ஒரு 3 கான்செப்ட் அல்லது 2 கான்செப்ட் எல்லாமே வராது. பட் வந்து ஏதாவது ஒரு 3 ஐட்டம் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து யூ கேன் ஐடென்டிஃபை ஃப்ரம் த ஸோ விச் ஆஃப் த ஷெட்யூல்ஸ், எந்தெந்த ஷெட்யூல்ஸ்குள்ளே என்னென்ன கண்டென்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு. இது வந்து ஷெட்யூல் நம்பர் 13. ஸோ ஷெட்யூல் நம்பர் 14 நல்லா நான் வச்சுங்க. ஷெட்யூல் நம்பர் 14. ஸோ அதர் இன்கம். ஸோ இதில் வரக்கூடியது என்ன அப்படின்னா கமிஷன், கமா எக்ஸ்சேஞ்ச் அண்ட் brokerage. ஸோ கமிஷன் கமா எக்ஸ்சேஞ்ச் அண்ட் brokerage. ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதை இன்னொரு காலத்தில் எழுதிங்க. எதுக்காக அப்படின்னா, ஸோ லாஸ் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை லெஸ் பண்ணிட்டு ஸோ மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டை அவுட்டர் காலத்தில் எழுதிங்க. அதே மாதிரி ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்ஸ். ஸோ லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை கழிச்சிக்க, இந்த ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்ஸில் கழிச்சிட்டு மீதி அவுட்டர் காலத்தில் போட்டு. அதே மாதிரி ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன், ஸோ இது கொடுத்துருந்தாங்கன்னா இதை எழுதியிருக்கேன். இதிலே வந்து லாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த லாஸை வந்து இந்த ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷனில் ஸோ கழிச்சிட்டு மீதி அவுட்டர் காலத்தில் எழுதி. அடுத்து ரெண்ட் ரிசீவ்ட் இது கொடுத்துருந்தா இது எழுதி. ஸோ இதோட மொத்த அமௌண்ட் இது வந்து ஷெட்யூல் நம்பர் 14. ஸோ தட் இஸ் கால்டு த அதர் இன்கம். இந்த மாதிரி ஐட்டங்கள். ஓகே, நல்லா நான் வச்சுங்க. கமிஷன் கமா எக்ஸ்சேஞ்ச் அண்ட் brokerage, ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ லாஸ் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருந்தா அந்த ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கழிச்சிட்டு லாஸ் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை லெஸ் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டை அவுட்டர் காலத்தில் எழுதிக்க. சேம் கான்செப்ட் தான். ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்ஸ், ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன், ரெண்ட் ரிசீவ். ஓகே, ஷெட்யூல் நம்பர் 14. அடுத்து ஷெட்யூல் நம்பர் 15. இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட். ஸோ பேங்க் நமக்கு எப்படி வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் டெபாசிட்ஸ், அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன்
current account, interest on current account. So that is called the interest expended. இது வந்து schedule number 15. Okay, and one finally schedule number 16, operating expenses. So printing and stationery, depreciation on bank property, MD salary, MD managing director salary, office expenses, audit fees. So postage and telegram, advertisement. So இது எல்லாமே operating expenses. Okay, so இதோட மொத்த total. So schedule 13 to 16 வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாமே உனக்கு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் ஃபார்மட் அப்படின்றது இப்போ இன்ட்ரெஸ்ட் ஏண்ட் பிராக்கெட்ல 13, இதோட மொத்த டோட்டல். அடுத்து அதர் இன்கம் பிராக்கெட்ல 14, ஷெட்யூல் நம்பர். இதோட ரெண்டோட டோட்டல் மட்டும்தான் இங்க இருக்கணும். நான் வச்சுக்க இது வந்து இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு வரும்போது இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட் பிராக்கெட்ல 15, இதோட டோட்டல். அடுத்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் பிராக்கெட்ல 16. அடுத்து ப்ரொவிஷன்ஸ், இது வந்து உன்னுடைய கண்டென்ட்ஸ்ல இருக்காது, அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் உள்ள ட்ரையல் பேலன்ஸ்ல கொடுத்துருந்தா பார்த்துக்க. பேட் டெப்ட்ஸ், டாக்ஸேஷன் இதெல்லாம் கொடுத்துருந்தா இங்கே எழுதிக்க. ஓகே, ஸோ இது ப்ரொவிஷன்ஸில் வரக்கூடியது. ஸோ இதோட டோட்டல் போடு, ஓகே. இப்போ இந்த இன்கம் இதோட அமௌண்ட்டுக்கும் இந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அமௌண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் இருக்கு? ஸோ எப்பயுமே இன்கம் தான் உனக்கு அதிகமாக இருக்கும், ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்றது இட் இஸ் கால்டு த ப்ராஃபிட் டூரிங் த இயர். நான் வச்சுக்க சைடில் ப்ராஃபிட் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுங்க. ஸோ ப்ராஃபிட் டூரிங் த இயர், ஸோ அந்த இன்கம் எக்ஸ்பெண்டிச்சருடைய டிஃப்ரென்சஸ், இன்கமும் அந்த எக்ஸ்பெண்டிச்சருடைய டிஃப்ரென்சஸ் தான் உன்னுடைய இந்த டோட்டல். ஸோ ப்ராஃபிட் ஃபார் தி ஓப்பனிங் பேலன்ஸ், உன்னுடைய ஓப்பனிங் பேலன்சஸ் இருந்தால் எழுதிக்க. ப்ராஃபிட் ஓப்பனிங் பேலன்சஸ் இருந்தால் எழுதிக்க. ஸோ இதோட ரெண்டோட டோட்டல் முடிச்ச உடனே ரொம்ப முக்கியமானது அப்ரோப்ரியேஷன். இதுதான் மெயின். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் we can calculate to the transfer to statutory reserve. ஸோ எதில் பார்க்குறது அப்படின்னா இந்த கரண்ட் இயர் ப்ராஃபிட்டில் தான் பார்க்குறது 25%. ஸோ 25% இதில் தான் நீ வாட்டுக்கு டோட்டல் ப்ராஃபிட்டில் பார்த்துடக்கூடாது. ஸோ உன்னுடைய கரண்ட் இயர் ப்ராஃபிட்டில் எவ்வளோ இருக்கோ அதில் 25% பார்த்துட்டு அந்த வேல்யூவை இங்கே எடுத்துக்க. ஒருவேளை அட்ஜஸ்ட்மெண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் டு ரெவென்யூ ரிசர்வ் 5% அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால்
அந்த 5%ம் இந்த நெட் ப்ராஃபிட் டூரிங் த இயர் இதில் தான் நீ கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணி எழுதிட்டு அதுக்கடுத்து உன்னுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கீழே ஸோ ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ரப்போஸ்டு கவர்மெண்ட் டிவிடெண்ட் ஏதாவது அமௌண்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட்டை இங்கே அப்ரோப்ரியேஷன்ஸில் இங்கே எழுதிட்டு ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ரப்போஸ்டு கவர்மெண்ட் டிவிடெண்ட் அப்படின்றத எழுதி முடிச்ச உடனே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உன்னுடைய இந்த 2 டோட்டல் வந்து இப்போ 7 lakhs இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், 7 lakhs இருக்கு. இப்போ இங்கே வந்து நீ கண்டுபிடிச்ச டோட்டல் வந்து ஒரு 1 lakh, இது வந்து ஒரு 50,000. இந்த ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ரப்போஸ்டு கவர்மெண்ட் டிவிடெண்ட் வந்து ஒரு 2 lakhs இருக்கு. இப்போ டோட்டலாக வந்து இந்த 3 சேர்ந்து 350 தான் இருக்குது. ஓகே, நீங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது இங்கே எவ்வளோ வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ இங்கே எழுதிட்டு 7 lakhs அப்படின்னு சொல்லி எழுதிட்டு மீதி வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு கேரிட் ஓவர் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லி 3,50,000. ஓகே, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்லியிருக்கேன். இப்போ ப்ராஃபிட் டியூரிங் த இயர் ஒரு 5 lakhs, ஸோ ஓப்பனிங் பேலன்ஸஸ் ஒரு 2 lakhs இருக்குன்னா 5 lakhsல ஒரு 25%. ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் டு ரெவன்யூ ரிசர்வ் அந்த 5 lakhல 5% அப்படி கால்குலேட் பண்ணி வச்சேன். இந்த ப்ரொபோஸ்டு கவர்மெண்ட் டிவிடெண்ட் அமௌண்ட்டு இருந்தால் இங்கே இல்லைன்னா விட்டு. ஸோ க்ளோஸ் பண்ணும்போது இந்த ப்ராஃபிட் ஃபார் த இயர் டூரிங் த இயர் ஓப்பனிங் பேலன்ஸ் இந்த ரெண்டோட டோட்டல் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி க்ளோஸ் பண்ணி அக்கௌண்ட்டை நீ க்ளோஸ் பண்ணணும். இதுதான் மெயின் கான்செப்ட். நான் வச்சுக்க. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது முக்கியம் கிடையாது, அப்ரோப்ரியேஷன் அப்படின்ற கான்செப்ட் முக்கியம். அதே மாதிரி ஸோ 13, 14, 15, 16 ஷெடியூல்ஸ் வந்து நீ ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸோ எந்தெந்த ஐட்டங்கள் எந்தெந்த ஷெடியூல் ஸ்கூலில் வரும் அப்படின்றத பார்த்துக்க. ஏன்னா பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லி நீ ப்ரிப்பேர் பண்ணுற அப்படின்னு சொன்னால் அது வந்து ஷெடியூல் நம்பர் 1லேருந்து 11 வரைக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து அது தனி கான்செப்ட். லைபிலிட்டிஸ் அப்படின்றது ஷெடியூல் நம்பர் ஸோ 1 to 5 வரைக்கும். அடுத்து அசட்ஸ் அப்படின்றது ஷெடியூல் நம்பர் 6 to 11 வரைக்கும். ஸோ ஷெடியூல் நம்பர் 12 அப்படின்றது ஸோ தட் இஸ் கால்டு த கண்டிஜென்ட்ஸ் லைபிலிட்டி. ஸோ கண்டிஜென்ட்ஸ் லைபிலிட்டிஸ் இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் காமிக்க மாட்டாங்க. இட் வில் நாட் பி ஷோன் இன் தி பேலன்ஸ் ஷீட், ஒன்லி ஃபார் த ஃபுட் நோட். ஓகே, இது பேலன்ஸ் ஷீட்டில் வருது, ஷெடியூல் நம்பர் 12 அப்படின்ற கான்செப்ட் வராது. ஸோ லைபிலிட்டிஸ் அப்படின்றது ஷெடியூல் நம்பர் 1 to 5, அசட்ஸ் அப்படின்றது ஷெடியூல் நம்பர் 6 to 11. ஸோ ஷெடியூல் நம்பர் 12 அப்படின்றது கண்டிஜென்ட்ஸ் லைபிலிட்டி. ஸோ இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் உள்ளே வராது. இட் வில் நாட் பி ஷோன் இன் தி பேலன்ஸ் ஷீட், ஒன்லி ஃபார் த ஃபுட் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெயினாக வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்ற கான்செப்டை மட்டும் நீ பேங்கிங்கில் பார்த்துக்கிட்ட அப்படின்னு சொன்னால் உனக்கு ஸோ 8 mark சம்ஸில் ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் மேக்ஸிமம். என்ன அப்படின்னா சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் பொடி வச்சு கேட்டிருப்பாங்க கொஸ்டின் பேப்பர்ஸில். அது என்ன அப்படின்னா எது வந்து எந்தெந்த ஷெடியூல்ஸ் இப்போ ரெண்ட் பெய்டு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ரெண்ட் பெய்டு அப்படின்றது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸில் போடணும். ரெண்ட் ரிசீவ்டு அப்படின்னு சொன்னால் அது தட் இஸ் கால்டு த அதர் இன்கம் அப்படின்னு சொல்லி நீ காமிக்கணும். ஸோ இதில் ஒன் வேர்டு அப்படின்னு பார்க்கும்போது ஸோ என்னென்ன ஷெடியூல்ஸ் அப்படின்றத அதோட ஹெட்டிங்ஸை நல்லா பார்த்துக்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் அண்ட் இட் இஸ் ரிலேட்டட் டு விச் ஒன் ஆஃப் த ஷெடியூல் நம்பர் அப்படின்னு கேள்வி கேட்போம். ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஷெடியூல் நம்பர் 16 அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து ஷெடியூல் 1 to 16 வரைக்கும் நம்ம வந்து ஹெட்டிங்ஸை வந்து நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் ஹவு மெனி பர்சன்டேஜ் டு பி கால்குலேட்டட் ஃப்ரம் த RBI. ஸோ 25% அப்படின்னு சொல்லி அதை வந்து பார்த்துக்க. அதோட செக்ஷன் அப்படின்னு கேட்டால் 70. ஓகே, ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் வந்து செக்ஷன் வந்து 70 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் பேங்கிங்ஸில் வந்து வேறு ரிலேட்டடாக எப்படி இருக்கும் ப்ராப்ளம்ஸ், அதாவது ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் கால்குலேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சப்ஸ்டாண்டர்ட் அசட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். இதில் உங்களுக்கு ஷெடியூல்ஸில் ஏதாவது கொரீஸ் இருந்ததுன்னா நீங்கள் போட்டு விடுங்க. ஓகே, தேங்க்யூ.